நாமக்கல் மாவட்டம் பரமத்திலிருந்து உங்கள் கொடிக்கம்பம் ஜோதிடர் எஸ்பி சோதனை பேசுகிறேன். எண்ணுள் கலந்து எண்ணில் நிறைந்து எண்ணை வழிநடத்தும் திருமுருகன் திருவருளுக்கு கோடான கோடி நன்றிகள். ஆயிரக்கணக்கான ஜோதிட சுருதிகளையும் அதன் சூட்சங்களையும் எனக்கு கற்றுத்தந்த எனது குருநாதர் சிங்களானந்தபுரம் எஸ் அருணாசிவம் அவர்களின் பொற்பாதங்களை பணிந்து வணங்கி மகிழ்கிறேன். நமது காணொளியை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கும் ஆதரவு வழங்கிக் கொண்டிருக்கும் என் ஜோதிட சொந்தங்களுக்கும் எனது மாணவர்களுக்கும் வாடிக்கையாளருக்கும் கனிவான வணக்கங்களும் வாழ்த்துக்களும் நன்றிகளும். நாம் இந்த பதிவில் காண இருப்பது ஒரு அற்புதமான தலைப்பு. செவ்வாய் திசையில் சனி புத்தி நடந்தால் கணவன குற்றமா என்ற தலைப்பில் ஒரு சிறிய கருத்தை தெளிவாக பேசுவோம். குறிப்பாக இரு சுபாதிபத்தியம் பெற்ற ஒரு கிரகம் ஆட்சி பெற்றாலும் உச்சம் பெற்றாலும் கேந்திர கோணத்தில் இருந்தாலும் சுபர்கள் தொடர்பிருந்தாலும் அந்த கிரகத்தின் திசாபத்தி நடைபெறும் போது மிகச்சிறந்த யோகத்தை அந்த ஜாதகர் அணிவிப்பார். அதே நேரத்தில் இரு சுபாதிபத்தியம் பெற்ற ஒரு கிரகம் லக்னத்துக்கு 6 பணியில் மறைந்து நீசமடைந்தாலும் வக்கரமடைந்தாலும் வீடு தந்தவர் கெட்டாலும் சாரணர் கெட்டாலும் அந்த திசையில் ஜாதகர் சொல்லொன்னா துன்பத்தை அனுபவிப்பார். இதுதான் ஒரு முக்கிய விதி எடுத்துக்கலாம். இப்போ வீடியோக்களை போல வாங்க. இது ஒரு பெண் ஜாதகம். 15/8/1997 பிறந்த பொண்ணு, 9/7 இரவு பிற்பகல் நைட்டு பிறந்த பொண்ணு. லக்னம் மீன லக்கணம். லக்கணத்தில் சனி பகவான், 5இல் சூரியன், 6இல் புதன் ராகு, 7இல் சுக்கரன், 8இல் செவ்வாய், 10இல் சந்திரன், 11இல் குரு பகவான், 12இல் கேது. இந்த பொண்ணு பிறக்கும்போது இந்த பொண்ணு நாமக்கல் மாவட்டத்தில் பிறந்த பொண்ணு. சுக்கரசு 9 வருஷம் 8 மாதம் 8 நாள் பிறந்திருக்காங்க. சூரியசு ஒரு 6 வருஷம் முடிஞ்சிருச்சு. சந்திரசு 10 வருஷம் முடிஞ்சிருச்சு. இப்போ செவ்வாய் தேசியில் சனி புத்தி நடந்துகிட்டு இருக்குது. சந்திரசில் திருமணத்தை கொடுத்துச்சு. கல்யாணம் 4.5 வருஷம் ஆகுது. ஒரு 3.5 வயசில் 3.5 வயசில் குழந்தை, ஒரு 3 வயசு குழந்தை, ஒரு ஆண் குழந்தை. இந்த பொண்ணோட கணவன். இந்த பொண்ணு 3 வயசுலேருந்து வாகனத்தில் போகும்போது பின்னாடி வந்த வண்டி மோதி சம்பவ இடத்திலேயே தன் கணவனையும் தன்னுடைய குழந்தையும் இழந்த ஜாதகம். அதற்கு என்ன காரணம், எப்படி கிரகம் நடக்கிறது இப்போ தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். புலிப்பாணி முனிவர் அருளிய ஜோதிட முன்னூரில் ஒரு பாடல் 218வது பாடலாக வருகிறது. திசாபத்தி பாடலில் வரும். செவ்வாதேசியில் சனி புத்திக்கு ஒரு பாட்டு இருக்கு பாருங்கள். வெற்றி இல்லா செவ்வாதேசியில் சனியன் புத்தி வீரான நாலது மாதம் 13 ஆகும். சக்தி இல்லா நாளதும் 9 ஆகும். சுகமில்லை அதன் மலை சூட்ட கேளு. புத்தி இல்லா சத்துருவால் ரோகபயம் உண்டாகும். பூவையரும் புத்தியரும் புனிதமும் மடிவாராம். தகுதியில்லா தர்க்கங்கள் மெத்த உண்டு. கணமுள்ள சூனியம் கணாவுடன் காணுமேன் பாட்டு. இந்த பாடலுக்கு என்ன அது கேட்டிங்களா, செவ்வாதை சனிபத்தில் வந்தால் துன்பத்தை சந்திச்சாகன்னு ஒரு பொதுவான விதியை. துன்பம் உண்டு. எந்த வழியில் துன்பம் ஏற்படும் கேட்டிங்களா, நம்மக்கிட்ட வரக்கூடிய எதிரிக்கு அறிவு இருக்காது, அவரால் நோயாளியாக வாய்ப்பு இருக்குது. பாருங்கள், புத்தி இல்லா சத்துருவால் ரோகபயம் உண்டாம். ஒன்றும் பூவையரும் புத்திரரும் புனிதம் அடிவாராம். அதாவது பூவைனா பெண், புத்திரனா குழந்தை. ஆணாக இருந்தால் மனைவிக்கோ குழந்தைக்கு ஆபத்து உண்டு, பெண்ணாக இருந்தால் கணவனுக்கோ குழந்தைக்கு ஆபத்து உண்டு. அடுத்தபட்டு தகுதியில்லா தர்க்கங்கள் மெத்த உண்டு. அப்படின்னா நம்மகிட்ட தேவையில்லாமல் பிரச்சனை உருவாக்கிட்டே இருப்பாங்க. அந்த செவ்வாய் சனி பதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அர்த்தம் இல்லாமல் காரணம் இல்லாமல் சம்மந்தம் இல்லாமல் சண்டையில் வரும். அதில் கவனமாக இருக்குன்னு அர்த்தம். படுத்த நல்ல தூக்கம் வராது. கனமுள்ள சூனியம்னு கனவு காணுமே. கனவு எடுத்துட்டால் நல்ல கனவு வராது, கெட்ட கனவாக வரும். தூக்கம் வராது, யாராவது பிள்ளிச்சு வச்சுட்டாங்கிற பயம் ஏற்படும், நல்லா தூக்கம் போயிடும். இதெல்லாம் செவ்வாயில் சனிபதி இறக்கமும் நடைபெறுங்கிறது புலிப்பாணியோட கருத்து. இதில் நம்ம எடுத்துக்கிட்ட முக்கியமான பாயிண்ட்டு பூவையரும் புத்தியரும் அடிவாராங்க எடுத்துக்கலாம். அதுக்கு இது ஆணாக இருந்தால் மனைவியும் குழந்தையும், பெண்ணாக இருந்தால் கணவனும் எடுத்துக்கலாம். இதுதான் பாயிண்ட்டு. இந்த பாடல் அப்படியே பொருத்திப்பார் கரெக்டாக இருக்கும். இது அப்படியே எடுத்துக்காமல் துணைவிதில் ஒத்துழைச்சதுன்னா இந்த பாடல் முழுமையாக இருக்கிறதுக்கு ஒரு அடையாளம். அடியின் புலிப்பாணி பாடலை மிக அருமையாக பயன்படுத்துவோம். துணைவிதியில் ஒத்துழைச்சால் அந்த பாடல் அப்படியே நடக்கும். அதில் மாற்றுக்கருத்து இல்லை. துணைவிதியாக முதல் விதி பாருங்கள். திசாநாதன் புத்திநாதன் பாவராக அமைந்து சஷ்டாசமாக இருந்து விட்டால், திசா புத்தி நடைமுறைக்கு வந்து விட்டால் அவர்கள் பார்த்தீங்களா, ஊர் மாற்றம், அரசு பகை, மருத்துவ செலவு, தொழில் பாதிப்பு, திடீர் மரணம், இதில் சந்திச்சாகும். இந்த பொண்ணுக்கு பாருங்கள், திடீர் மரணம் வந்துடுச்சு, வைத்திய செலவு வந்துடுச்சு. இந்த பொண்ணுக்கு வைத்தியம் பார்த்தாச்சு, உயிர் சேதம் வந்துடுச்சு, அரசாங்க பயம் வந்துடுச்சு.
மூணாச்சுன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக முக்கியமாக இது பெண்கள் ஜாதத்தை பொறுத்தளவு 2 9ஆம் அதிபதி ஒருவராக வந்து அவர் இப்போ முன்னிலை சொன்ன பார்த்தீங்களா அதே விதி ஒரு ஜாதத்தில் இதை முன்னே சொன்ன பொதுவான விதி இப்போ சொல்ல பெண்களுக்கு பொருத்தமாக இது இந்த பெண்கள் ஜாதத்தில் வந்து 2ஆம் அதிபதியும் 9ஆம் அதிபதி ஒருவராக வந்து அவர் வந்து வலுத்து விட்டால் கணவனுக்கு மிகச்சிறந்த யோகத்தை கொடுத்து விடும். வலுவென்றால் ஆட்சி பெறுதல், உச்சம் பெறுறது, கேந்திரத்தில் இருக்கிறது, கோணத்தில் இருக்கிறது, வீடு கொடுத்து வலுவாக இருக்கிறது, சாரம் கொடுத்து வலுவாக இருக்கிறது, சுபருடைய பார்வை இப்படி இருந்துட்டால் அந்த பெண்ணை திருமணம் செய்யக்கூடிய ஆண் வந்து மிகச்சிறந்த யோகத்தை அனுபவிப்பான். அதே நேரத்தில் 2 9ஆம் அதிபதி ஒருவராக வந்து 6 8 பெண்கள் மறைந்து நீச்சமடைந்தாலும் மக்கரமடைந்தாலும் அஸ்தங்கமடைந்தாலும் வீடு கொடுத்து நீச்சமானாலும் சாரம் கொடுத்து நீச்சமானாலும் அந்த பெண்ணுடைய கணவனுக்கு துன்பத்தை கொடுத்தே தீரும். வறுமை, நோய், கடன், அதிகபட்ச துன்பம், உயிர் சேதம் இதை சந்திக்க வேண்டியது இது வந்து அற்புதமான விதி. இந்த பெண்ணுக்கு பாருங்கள் மீன லக்கணத்துக்கு பாக்கியாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் 8ல் மறைவு, வீடு சுக்கிரன் நீச்சம். இப்போ செவ்வாய் சனிபதியில் தான் கணவன் இறந்திருக்கார். 2 விதி ஆச்சுங்களா. 3வது முக்கியமாக பாருங்கள், ஒரு பெண்கள் ஒரு பொதுவாக ஜாதகத்தில் 5ஆம் இடத்துல பாவர் அமர்ந்து 5ஆம் கேட்டு போயிட்டாலும் புத்திர தோஷமே. இந்த ஜாதகத்தில் பாரு மீனக்கணத்துக்கு 6ஆம் அதிபதி சூரியன் 5ல் அமர்ந்திருக்கார். 1 5 கூடிய சந்திரன் தனுசில் அமர்ந்திருக்கார். தனுசில் வீடு கொடுத்தவர் குரு நீச்சம், சாரம் கொடுத்தவர் சுக்கிரன் அவர் நீச்சம். மொத்தம் இந்த ஜாதத்துக்கு முதல் குழந்தை சேதமாகும் ஆயிடுச்சு. அடுத்தபடியாக பார்த்தீங்களா லக்னாதிபதியும் 7ஆவது சஷ்டாசமாக இருந்து ஒரு நீச்சமடைந்தாலும் ஒரு வக்கரம் பெற்றாலும் ஒரு பாம்பை கூடினாலும் அவருடைய இல்லற வாழ்க்கையும் பாதிப்பு. ஆயில் அதிகமாக இருந்தால் பிரிவினை கொடுத்துரும் அல்லது ஆயிலை கெடுத்துரும். 4 விதி ஆச்சுங்களா. அடுத்து முக்கியம் பாருங்கள், கணவன் ஸ்தானம் 7ஆம் இடம் கன்னிக்கு 4ஆம் அதிபதி குரு பகவான் அவர் நீச்சம். அவர் செவ்வாய் 4ஆம் முறையை பார்த்துட்டு இருக்காரு. கன்னியில் கணத்துக்கு அஷ்டமாதிபதி யார்? செவ்வாய். 4ஆம் அதிபதி யார்? குரு. செவ்வாயை குரு பார்த்து விபத்தை கொடுத்துட்டார். பொதுவாகவே விபத்தை 3ஆக பிரிச்சுக்கலாம். ஜாதகராக ஒருத்தர் போதுனா அது ஒரு விபத்து, அது ஒரு வகை. ஜாதகர் மேலே வந்து யாராவது மோதுனா அது ஒரு வகை. 2 நேர்க்கணும் மோதிக்கிறார். இந்த 3ஐயும் பிரிச்சுக்கலாம். அஷ்டமாதிபதி 4ஆம் அதிபதி பார்த்தால் வாகனம் பின்னாடி வந்து மோதும். 4ஆம் அதிபதி அஷ்டமாதிபதி பார்த்து விட்டால் இவர் போய் மோதுவார். 4ஆம் அதிபதி சமசமம் பார்த்துக்கிட்டு லக்னம் சம்மந்தப்பட்டால் நேர்க்கு மோதிக்குவாங்க. இதுதான் விபத்துடைய சூச்சனம். இவருக்கு பார்த்தீங்களா 4ஆம் அதிபதி குரு நீச்சம், மகரத்தில் நீச்சம். அவர் செவ்வாய் 4ஆம் முறையை பார்த்துட்டு இருக்காரு. இப்போ செவ்வாசத்தை ஓடிக்கிட்டு இருக்கு, சனி புத்தி நடந்துகிட்ருக்கு. ஆக மொத்தம் துணை விதிகள் ஒத்துழைச்சதுனால கிரகப்படி பாலில் அமைஞ்சதுனால இந்த காலகட்டத்தில் பெண் இளம் வயதிலே தன் கணவனையும் குழந்தையும் ஒரு சேர இழந்து தவிக்கிறாள். இந்த பொண்ணுக்கு மறுமணம் அடுத்த சமீப சமாச்சாரம் தான் செவ்வாசி முடியும் வரை திருமண வாழ்க்கை சிறப்பு தராது என்பது அடியன் கருத்து என்று கூறி அடியன் அடிக்கடி சொல்வது போல் ஆதார சுருதியோடு உதாரண ஜாதகத்தை உங்களுக்கு தொடர்ந்து வழங்குவதில் மிகுந்த மகிழ்ச்சி என்று கூறி மீண்டும் அடுத்த போய் சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.